அதனால யார் பதவிக்கு வந்தாலும் அதே மாதிரி நான் என்னுடைய சொற்பொழிவை தான் நான் பேச முடியுமே தவிர அவங்களால முடியாது. இதே ஆளு நான் சொல்றேன். இங்க பாரு நான் தோத்தனும் ஜெயிச்சனும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் என்னைக்குமே என் வாயினால சொல்ல மாட்டேன். நான் செத்தனும் வாழ்ந்தனும் நான் சொல்ல மாட்டேன். இதே வார்த்தையை ஒரு கட்சிக்காரன் வந்து சொல்லியிருக்கான் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இன்னைக்கு ஒரு கட்சிக்காரன் ஒரு தனி அதாவது நான் இதை ஏன் மட்டும் சொல்லலைன்னா நான் அந்த ஜேபிஎல் கவர்மெண்ட்னு சொல்லனா நான் ஜேபிஎல் கவர்மெண்ட் நடத்தணும்னு தான் ஆசைப்படுறேன். கேட்டா நீ என்னை ஏதோ ஒரு கட்சிக்காரன் போல அப்படின்னு நினச்சிக்கலாம். கிடையாது. என்னுடைய கோட்பாடே வேற. நீங்கள் சொன்ன மாதிரி சீமானம் வேறு தான் நான் உங்களுக்கு வேண்டி பேசி ஆகணும்னா என்னுடைய கோட்பாடு வேற, கொள்கை வேற. என் கொள்கை வந்து வேற. ஆனால் உங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க சிஎம் தலைவர் இருக்காங்க பாருங்க, எம்எல்ஏ தலைவர் அப்படின்னு நீங்க வந்து நிறைய மைண்ட்ல வந்து என்னையே எதிர்த்துதான் கிட்டத்தட்ட நீங்க என்னைய எதிர்த்து நிறைய விஷயங்களும் பண்ணிட்டு தான் நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு தலைவர்னு சொல்லி இருக்க முடியும். உங்க மேல உள்ள ஒரு வெறுப்பை தான் வந்து என்ன மக்கள் உங்களை தலைவர்னு சொல்லி தேர்ந்தெடுக்காங்க. ஆனா என்னைய தேர்ந்தெடுக்கும் பட்சம் நான் ஒரு உலக தலைவர்னு இருக்கும் பட்சம் வந்து கண்டிப்பா இதே மக்கள் என் மேல வெறுப்பு மாட்டாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு நல்லது பண்ணேன். நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நீங்க வந்து ஒரு அமைச்சர் பதவிக்கு இருக்கீங்க, எம்எல்ஏ பதவிக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பட்சத்துல அதனுடைய